பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 8வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதாக. பாராட்டுதல், அப்ரிசியேஷன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இந்த உலகில் அநேகருக்கு மத்தியில் ஒரு மனிதன் பாராட்டப்பட்டாலோ, தலைவர்கள் பாராட்டினாலோ, பாராட்டை பெற்றுக்கொள்ளும் நபருக்கு கனமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அதே வேளையில் இயேசு ஒரு மனிதனை பாராட்டுவார் என்றால் வரும் மகிழ்ச்சிக்கு எதை ஒப்பாக சொல்ல முடியும்? இன்று அநேகருக்கு மற்றவர்களை பாராட்டவே மனம் வருவதில்லை. மற்றவர்களை பாராட்ட மனமில்லாதவர்கள் தெய்வீக சுபாவம் இல்லாதவர்கள் என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு மக்களை பாராட்டுவதிலும் ஊக்குவிப்பதிலும் வல்லவராயிருந்தார். அவர் ஒரு முறை பேதுருவை பாராட்டி, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று மத்தேயு 16:17 கூறினார். அவர் நாத்தான்வேலை பாராட்டி, இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் என்று யோவான் 1:47 கூறுகிறது. மக்கள் யாரும் பரிபூரணர்களாக இல்லாவிட்டாலும் இயேசு அவர்களை போற்றுவதில் தாராளமாக இருந்தார். ரோமானிய நூற்றுக்கு அதிபதி பேதுரு மற்றும் நாத்தான்வேல் அனைவரும் பூரணமான மனிதர்கள் அல்ல. ஆனால் இயேசு அவர்கள் அனைவரிடமும் பாராட்டத்தக்க ஒன்றை கண்டார். வேதாகமத்தை பற்றியோ அல்லது உண்மையான தேவனை பற்றியோ எதுவும் தெரியாத மனமாறாத சிலை வழிபாட்டு இராணுவ தலைவரிடம் கூட அவர் கண்ட நன்மையை பாராட்டி பேச அவர் தயங்கவில்லை. இயேசு சொன்ன அந்த வார்த்தையை ரோமானிய நூற்றுக்கு அதிபதி தனது வாழ்நாள் முழுவதும் மறந்துவிட்டாரா? இல்லை. அந்த வார்த்தைகளால் அவர் மிகவும் ஊக்குவிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் இயேசுவின் சீஷராக மாறியிருக்க வாய்ப்புள்ளது. சாத்தானின் பிள்ளைகள் மக்களை பாராட்டுவதில் கஞ்சத்தனமானவர்கள், அவர்களை விமர்சிப்பதில் வல்லவர்கள், மற்றவர்களை பரியாசம் செய்வதிலேயே கைதேர்ந்தவர்கள். அநேக வேளைகளில் மற்றவர்கள் இதனால் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள் என்ற பயத்தில் நாம் அவர்களை பகிரங்கமாக பாராட்ட தயங்குகிறோம். உண்மையான தெய்வீக மக்களை கூட நாம் பாராட்ட முடிவதில்லை. பெரும்பாலான விசுவாசிகள் கிறிஸ்துவிடமிருந்து இந்த பழக்கத்தை கற்றுக்கொள்ளவில்லை. நாம் நிச்சயமாக யாரையும் முகஸ்துதி செய்யக்கூடாது, ஏனென்றால் முகஸ்துதி சாத்தானுடையது. ஆனால் உண்மையான பாராட்டு என்பது ஒரு தெய்வீக குணம். ஒரு தெய்வீக மனிதன் மற்றொரு சகோதரனுக்கு நன்றி தெரிவிக்கும் வார்த்தையை சொன்னால் அந்த ஒற்றை வார்த்தை இயேசுவை முழு மனதுடன் பின்பற்ற அனைவரையும் ஊக்குவிக்கும். இயேசுவிடம் இந்த நூற்றுக்கு அதிபதி பாராட்டை பெற்றுக்கொள்ள மிக முக்கியமான காரணம் அவனுக்குள் இருந்த விசுவாசம். இயேசுவின் மீதுள்ள உங்கள் விசுவாசம் பெருகட்டும். அப்பொழுது நீங்களும் இயேசுவிடம் பாராட்டை பெற்றுக்கொள்ளுவீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்மிடத்தில் காணப்பட்ட நல்ல சுபாவங்களை நாங்களும் உம்மிடத்திலிருந்து கற்று அதை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே, உம்மையே நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை போல வாழ, உம்மை பிரதிபலிக்க, உம்முடைய சுபாவங்களையும் உம்முடைய சிந்தையும் அணிந்தவர்களாய் காணப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபையை தருவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். செல்லுகிற இடங்களிலெல்லாம் இவர்கள் உம்மை பிரதிபலிக்கும்படி உதவி செய்யும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.